இரண்டாவதாக புனித மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவி ஹத்தீப் அப்துல் பாரி பின் அவ்வாத் சுபைத்தி ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தின ஹுத்பாவின் தலைப்பு அல் குர்ஆன் சூரா குரைஷில் குறிப்பிடப்பட்ட 2 பாக்கியங்கள், பாதுகாப்பு, உணவு என்ற 2 பாக்கியங்கள் சம்பந்தமாகவும் பிலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வது சம்பந்தமாகவும் அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்திய பின் அல்லாஹ்வுடைய அடியார்களே, குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சிறிய சூறாக்களில் ஒன்றுதான் சூரா குரைஷ். அதில் ஒரு சில வார்த்தைகள் பாவிக்கப்பட்டிருந்தாலும், ஒரு சில வசனங்களை கொண்டதாக அந்த சூறா இருந்தாலும் அது உள்ளத்தை உயிர்ப்பிக்கக்கூடியதாகவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வை உள்ளத்தில் ஆழமாக ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இலாஃபி குரைஷ்களுக்கு நாங்கள் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் 2 பிரயாணங்கள், குளிர்காலம், சூடு காலம், கோடை மாறி 2 காலங்களிலும் அவர்கள் வியாபார நோக்கத்தில் ரிஸ்கை தேடுவதற்காக வேண்டிய பிரயாணம் செய்வார். அந்த பிரயாணத்தை நாங்கள் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். எனவே அவர்கள் இந்த காபத்துல்லாவை படைத்த ரப்பை வணங்க வேண்டும். அந்த ரப்பு எப்படிப்பட்டவர் என்றால் அவர்களுக்கு பசியை விட்டு உணவளித்தான், பயத்தை விட்டும் அவர்களுக்கு அபயத்தை கொடுத்தான், பாதுகாப்பை கொடுத்தான். சூரா குரைஷ் 1 தொடக்கம் 4 வரைக்கும் முழுமையான சூரா. இது உள்ளத்தை தொடக்கூடிய சூறாவாக இந்த சூறா அமைந்திருக்கிறது. 2 முக்கியமான நிஅமத்துக்களை பற்றி இந்த சூறா பேசுகிறது. ஒன்று, பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகாரம், உணவு. 2வது, பயத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, நிம்மதி. இது 2மே ஒரு மனித வாழ்வுக்கு தேவையான அத்தியாவசியமான விடயங்களாக. இது 2ம் யாருக்கு கிடைத்து விடுமோ உலகத்துடைய 2 பொக்கிஷங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களுக்கு சமமானவர்கள். ஒன்று, அத்அமஹும் மின் ஜூ, அல்லாஹ் சொல்றான், பசியை விட்டும் அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்தான், பாதுகாப்பை கொடுத்தான். அந்த பசியை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து, பஞ்சத்தை விட்டு பாதுகாத்து அல்லாஹ் அவர்கள் உணவை கொடுத்தான். எனவே அது பஞ்சத்துடைய நேரத்தில் கிடைக்கக்கூடிய ரிஸ்க் அது வெறும் உணவல்ல, அது உள்ளத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக, எங்களுடைய உடம்பை நேராக்கக்கூடிய ஒரு ரொட்டி துண்டாக இருக்கலாம், எங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு துளி தண்ணீராக இருக்கலாம், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய ரிஸ்குகளாகும். ஒரு மனிதனுக்கு எப்போதோ உண்ணுவதற்கு உணவில்லாமல் போய்விடுமோ அப்போது அவன் பசி உள்ளவனாக, பஞ்சத்தில் வாழக்கூடியவனாக மாறிவிடுவான். அவனுடைய மனிதநேயம் அப்படியே சென்றுவிடும். ஏன் பசியில் இருக்கின்ற போது சில போது கண்ணியத்தை இழக்க வேண்டிய கட்டம் ஏற்பட்டுவிடும். மற்றவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு கட்டம், கையேந்த வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் அதை பாதுகாத்து உணவளித்துக் கொண்டிருக்கிறான், எங்களுக்கு ரிஸ்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அது உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, அந்த பாக்கியம் உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி பெற்றோர்களுடைய பராமரிப்பில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு அது ஒரு நியமத்தாக இருக்கிறது. எனவே நிம்மதியாக வாழ்வது என்பது, அச்சம் தீர்ந்து வாழ்வது என்பது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு வாழ்வது என்பது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அச்சத்தோடு பல பேர்கள் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு தான் இந்த பாதுகாப்புடைய பெருமதி தெரியும். அதே போன்று பயத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு தான் பாதுகாப்பு என்றால் என்ன என்ற அதனுடைய பெருமதியை உணர்ந்து கொள்வார்கள். உண்மையான வெற்றி என்னவென்றால் அது பணம் கொடுத்து வாங்க முடியாத வெற்றி, நிம்மதி, சந்தோஷத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. அது அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களில் யார் காலையில் தான் வாழக்கூடிய பிரதேசத்தில் பாதுகாப்போடும் ஆரோக்கியத்தோடும் ஒரு காலை பொழுதை அடைந்து கொள்கிறார்களோ, அன்றைய தினம் உண்ணுவதற்கு யாரிடத்தில் ஒரு படி உணவு இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு உலகமும் கிடைத்ததுக்கு சமன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 பாக்கியங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர்களுக்கு ஒரு உலகமும் கிடைத்ததுக்கு சமன், நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்ததுக்கு அடையாளம் என்று 3 விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒன்று பாதுகாப்பு, 2வது இரணம் உணவு, 3வது ஆரோக்கியம். இது 3 மனிதனுக்கு இன்றியமையாத விடயங்களாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த பைத்தை அல்லாஹ், இந்த காபத்துல்லாவுக்கு சொந்தக்கார ரப் அல்லாஹ்வை இவர்கள் வணங்கட்டும். அந்த அல்லாஹ் அவர்களை பஞ்சத்திலிருந்து பாதுகாத்து உணவளித்தான், அச்சத்திலிருந்து பாதுகாப்பை வழங்கினான். இந்த வசனம் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மாத்திரமே திரும்ப வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கஜானாவில் இருந்து தான் பாக்கியங்கள், நியமத்துக்கள் ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் உலகத்திலே பாதுகாப்பு உருவாக மாட்டாது. குறைஷிகள் பஞ்சத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உணவு நெருக்கடியை விட்டு அல்லாஹ் அவர்களை போக்கி அவர்களுக்கு அல்லாஹ் செழிப்பான வாழ்வை கொடுத்தான். எல்லா பிரதேசத்திலும் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான ரிஸ்கை கொண்டு வந்து கொடுத்தான். அதே போன்று அவர்கள் அச்சத்திலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ் பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தான். அது அவர்களுடைய கட்டித்தனம், அவர்களுடைய முயற்சியோ அல்ல, அது அல்லாஹ்வுடைய சிறப்பாக, அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருக்கிறது. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் மக்கள் வறுமையிலே வாழ்ந்தார்கள், பயத்திலே வாழ்ந்தார்கள், தேவையோடு வாழ்ந்தார்கள், வறுமையோடு வாழ்ந்தார்கள், பிரச்சனைகளோடு வாழ்ந்தார்கள். இஸ்லாம் வந்தவுடன் நிலைமைகள் எல்லாம் மாறிவிட்டது. சிதறி வாழ்ந்தவர்கள் ஒற்றுமையாக வாழத் தொடங்கினார்கள். பஞ்சத்தில் வாழ்ந்தவர்கள் செழிப்பாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள். பயத்தோடு வாழ்ந்தவர்கள் பாதுகாப்போடு வாழ்வதற்கு மாறிவிட்டார்கள். அந்த மாற்றத்தை அல்லாஹு தஆலாவுடைய கிருபையினால் ஏற்படுத்தினான் அவர்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், நாங்கள் இவர்களுக்கு இவ்வாறான பாக்கியங்களை கொடுத்திருக்கிறோம். இவர்கள் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், காபத்துல்லாவுடைய ரப்பை வணங்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவன் தான் உணவளிக்கக்கூடியவன், பாதுகாப்பளிக்கக்கூடியவன், கண்ணியப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா யாருக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி யாருக்கு உபகாரம் செய்து யாருக்கு அல்லாஹு தஆலா பசியை விட்டு யாரை போக்குகிறானோ அவர்கள் எல்லா விதமான வெற்றியின் வாழ்க்கையுடைய எல்லா வெற்றிக்கான காரணங்களையும் அடைந்து விட்டார்கள். நிம்மதி அடைந்தவர்களுக்கு சமமானவர்கள். எனவே நிஅமத்
ஷுக்ர் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நியமத்துக்கு நன்றி செலுத்துவோம், அந்த நியமத்துக்களை உரிய முறையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். வார்த்தையால் அல்லாஹ்வை புகழ்வது மாத்திரமல்ல, நியமத்துக்கு நன்றி செலுத்துவது என்பது உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாவினால் மொழிய வேண்டும், உடம்பினால் சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான நன்றியாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதங்களில் ஒன்றுதான் நியமத்துக்களை நாங்கள் பெறுகிற போது அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. அந்த நியமத்துக்களை அல்லாஹ் தொடர்ச்சியாக எங்களுக்கு தர வேண்டும் என அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும். அந்த உலகத்தை, அந்த நியமத்துக்களை மாத்திரம் நாடி அல்லாஹ்வை விட்டு நாங்கள் தூரமாகிவிடக்கூடாது. யாரு பசியுடைய நேரத்தில் ரிஸ்குடைய பெருமதியை யாரு புரிந்து கொள்வாரோ, அச்சத்துடைய நேரத்தில் பாதுகாப்புடைய பெருமதியை யாரு புரிந்து கொள்வாரோ, அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக எப்போதும் இருப்பார். எனவே உள்ளத்தால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். உணவு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது உலகத்திலே, அதே போன்று பாதுகாப்பின்மை உலகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் பல பேர்கள் நெருக்கடியிலேயே, வறுமையிலே, பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அல்லாஹ் எங்களுக்கு உணவளிக்கிறான், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்றால் உள்ளத்தால் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற விடயத்தை கத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு, இந்த நேரத்திலே நாங்கள் மனித நேயம் உள்ள உள்ளங்களை கவலையில் ஆழ்த்தக்கூடிய விடயம் நாங்கள் சமூக வலைதளங்களினூடாக, அதே போன்று சமூக வலைப்பின்னலினூடாக நாங்கள் அறியக்கூடிய ஒரு செய்திதான் என்று பிலஸ்தீனிலே நடைபெறக்கூடிய இந்த விடயம். அவர்கள் பஞ்சத்திலே, அவர்களை உணவு நெருக்கடியில் அவர்கள் தற்போது இருக்கிறார்கள், பட்டினி போடப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு, மருந்து, தண்ணீருடைய தேவை இருக்கிறது. அதே போன்று நாங்கள் இவ்வாறான எங்களுடைய நாடு பிலஸ்தீன் மக்களுக்கு பிலஸ்தீனுடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக கருதி அவர்களுக்கு பல்வேறுபட்ட பொருளாதார உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மாநாடுகளை நடத்தி அதனூடாக சர்வதேச தேசிய மாநாடுகளினூடாக பிலஸ்தீன் மக்களுடைய உரிமைக்காக வேண்டி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை கத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன் எப்படிப்பட்டவன் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா பக்கம் இரவு பயணத்தில் அல்லாஹ் அழைத்து கொண்டு சென்றானே, அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். அந்த அக்ஸாவுடைய பூமிக்கு சூழல் இருக்கக்கூடிய இடங்களை நாங்கள் பரக்கத்துக்குரிய இடமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். என்னுடைய அத்தாட்சிகளை அவருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவரை அங்கிருந்து வானலோகத்துக்கு நாங்கள் அழைத்தோம் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனாக, கேட்கக்கூடியவனாக, பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற வசனத்தை ஓதி குத்பாவுடைய முதலாவது பகுதியை விட்டு கத்தீப் அவர்கள் விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே கத்தீப் அவர்கள் மிக சுருக்கமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பின்னால, தக்வா எழுத்ததுக்கு பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, துஆ என்ற கதவு எப்போதும் திறக்கப்பட்ட கதவாக இருக்கிறது. இரண்டாவது நல்ல எண்ணங்கள், அது ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும். எப்போதும் பிலஸ்தீன் மக்களுடைய, கஸா மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். எங்களுடைய மனித நேயத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, நாங்கள் மனித பண்புள்ளவர்களாக இருந்தால் அது பிரச்சனையாக கருதி அது சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும். எனவே எங்களுடைய இந்த உணர்வை, கவலையை வெளிப்படுத்துவதும் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக கருதப்படும். யார் உள்ளத்தால் இந்த மக்களுக்கு உதவி செய்வார்கள், அவர்கள் இந்த பிலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்தவர்களாக கருதப்படுவார்கள். எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், என்னை பற்றி என்னுடைய அடியார் உங்களிடத்தில் கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவருடைய அழைப்பை என் பக்கம் அவர்கள் என்னை அழைக்கின்ற போது அவருடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுப்பேன். சூரா பக்கரா 186 வசனம். எனவே உங்களால் துஆ செய்ய முடியுமாக இருந்தால் இரவு நேரத்தில் துஆ செய்யுங்கள் பிலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி. நமக்கு மற்றவர்கள் துஆ செய்ய வேண்டும் நாங்கள் விரும்புவதை போன்று மற்றவர்களுக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த பிலஸ்தீன் மக்களுக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ உதவி செய்வாய், அவர்களை பாதுகாப்பாயாக என்று துஆவை செய்து, அடியார்களாகி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லி நீண்ட துஆவை செய்து கத்தீப் அப்துல் பாரி சுபைத்தி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் பிலஸ்தீன் மக்களின் பக்கம் உங்களுடைய கவனம் திருப்பப்பட வேண்டும் என்ற விடயத்தை இறுதியாக ஞாபகப்படுத்திவிட்டு விடைபெற்று சென்றார்கள். இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய குத்பாவை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம்.